இந்த மாதிரி காணொளிகள் நிறையா பார்த்துருப்பீங்க. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ். உங்க கண்ணுல இந்த மாதிரி வீடியோக்கள் படுதா, படலையா? இதுதான் என்னோட முதல் கேள்வி. இப்படி பட்டாலும் நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உங்க விஜய்ட்ட உங்க சிஎம் விஜய் கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்ல இத பத்தி எதுவும் பேசியிருக்கீங்களா? இத பத்தி இந்த மாதிரி வர வீடியோக்களுக்கு வேற யாராவது எடுத்து பேசுனா, அவங்க மேல அவதூறு தான் பரப்புவீங்களே தவிர்த்து, அத நிப்பாட்டுங்க. உங்கள எதிர்த்து திரு உதயநிதி அவர்கள் பேசினாலும் சரி, இல்ல சாட்டை துரைமுருகன் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் நீங்க செய்யற முதல் விஷயம், அவங்கள எதிர்த்து கெட்ட வார்த்தைகள்ல பேசி ஒரு காணொலியை தயார் செய்து போடுறது தான் உங்களோட முதல் வேலையாவே இருக்கு. இந்த மாதிரி அவலங்களை ஏன் எடுத்து எந்த யூடியூபர்ஸுமே பேச மாட்டீங்க? இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தி பேச மாட்டீங்க. இப்படி பேசுறதுனால உங்களுக்கு வந்து வியூஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு கண்டென்ட்டா தெரியறாங்களா? விஜய் சிஎம் அந்த சட்டை போட்டாரு, சிஎம் இந்த பேண்ட் போட்டாரு, அவர் கரூர்ல கார்ல 10 பேர் கூட போனாரு, கேக் சாப்பிட்டாரு, அவர் கையில அவரே கேக் சாப்பிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரப்பப்படுது. மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசாம விஜய் அப்படின்ற ஒரு தனிநபரை மட்டுமே வந்து நீங்க பிரபலப்படுத்தி முன்னிறுத்தி என்ன பண்ண போறீங்க? டிவிகே வாரியர்ஸ், நீங்க உங்க சிஎம் எப்படி காமிக்கிறீங்கன்னா, முதல்வர் படத்துல ஒரு அர்ஜுன் மாதிரி புகார் வந்தோடனே உடனே நடவடிக்கிற மாதிரியும், புகார் பெட்டிகள்ல வெறும் பூ மட்டும் தான் இருக்கிற மாதிரியும் நீங்க வந்து காமிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சரியா அப்படின்னு நீங்க தான் டிவிகே வாரியர்ஸ் முடிவு பண்ணிக்கணும்.